2 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அணி நிர்ணயிக்கலாம். இந்த பால் ஒரு விக்கெட்டா இல்லை பவுண்டரியான்ட்டு. கண்டிப்பாக இது விக்கெட் ஆர் பவுண்டரி, ரெண்டுத்துல ஒன்று தான். நல்ல ஒரு கீப்பிங் கேப்டன் மணிக்கிட்டே இருந்து எவ்வளோ ரன் கொடுத்தாலும் அந்த ரன்னை அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க டீம்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஷாட் ரவி, ஃபீல்டர் ரவி இருக்காரு. லாஸ்ட் பால், இந்த ஓவரின் கடைசி பந்து. பவுண்டரியா டாட்டா விக்கெட்டா? ஒரு நல்ல ஒரு ட்ரை. அவர் கையில இன்ஜுரி இருக்காரு, ஆனாலும் அந்த கையை தலையில் அடிக்கிறாரு. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு விக்கெட் கிடைக்கலன்னு. அரி அவர் 4 ஓவர் முடிவில் 45 ரன்ஸ். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க இங்கிலாந்து. 45. இன்னும் அழகு இருக்காருங்க, அவர் அடிக்கிற பால் கூட அழகா போவோம். டைம் அவுட் முடிஞ்சிச்சு. 2 டீம் கொஞ்சம் குயிக்காக இருங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் கால் பண்ணுங்க. டைம் அவுட். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45. ஸோ மேட்ச் 2 சைடுமே பார்ஷலாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் 4 overs 45 ரன்ஸ். ஸோ விக்கெட்ஸ் எதுவும் பெருசாக லாஸ் ஆகலை இங்கிலாந்து சைடில். ஸோ இதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த தண்ணி கேன் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ தட் 5th ஓவர் மகேஷ் நியூசிலாந்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. 5th ஓவர். ஐந்தாவது ஓவரை வந்துள்ளார் சில்லாக்குட்டி, தி ஆல்ரவுண்டர். ஒன்லி பேட்டிங், பவுலிங் இல்லையா? அவர் பேட்டிங் விட பவுலிங் தான் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு விஜய். நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆகாஷ் கிட்ட இருந்து. ஆகாஷ் மகேஷ் தனது அணிக்காக 5வது ஓவரை வந்துள்ளார். நல்ல ஒரு த்ரோ, வைட் +1 கவுண்ட். இந்த ஓவரில் ஒரு பால் மட்டும்தான் போட்டிருக்காரு, 3 ரன் வந்திருக்கு. ஒரு பந்துகள் மட்டுமே 3 ரன்கள். ரெண்டு பேருமே ஹீட்டர்ஸ் தாங்க. பார்க்கலாம் பவுண்டரிஸ் வருதானே. ஒரு டாட் பால். அவங்க டீம்ல இங்கிலாந்துல தொண்டை தண்ணி கத்திலே இருக்காங்க, தொண்டை தண்ணி மொத்த கத்திட்டு இருக்காங்க. ஓகே,
ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அம்பையர் சொல்றது தான் ஃபைனல். அம்பையர்ஸ் டிசிஷன் இஸ் a ஃபைனல் டிசிஷன். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நன்றி நடுவரே. பாருங்க கேப்டன் கம்யூனிகேஷன் பாருங்க, அங்க இருந்து இந்த கேப்டன் பேசிட்டு இருக்காரு. விக்கெட் விக்கெட் நல்ல ஒரு பால், ஆக்சுவலா நல்ல ஒரு கேட்ச் வெடிக்கிட்ட இருந்து. பப்ளு வாழ்த்துக்கள் பப்ளு, டீசென்டான ஒரு பிளேயர். சின்னதா ஒரு டிப் ஆனாலும் வெளியே வந்துடுறாரு. ஸோ தி நெக்ஸ்ட் பிளேயர் இங்கிலாந்துக்காக கேப்டன் கார்த்திக் இறங்குறாரு உள்ள. ஸோ விக்கெட்ஸ் இருக்கு ஆக்சுவலா இங்கிலாந்து கிட்ட. இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் சொல்ல போனா. பப்ளு இது வந்து ஒரு பேட்டிங். மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே புரியும் இங்கிலாந்து ஜெயிக்கணும் எதுக்குன்ட்டு. ஸோ கம்பல்சரி இங்கிலாந்து வின் பண்ணி ஆகணும். ஸோ நல்ல ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ தொடர்ந்து வித்தியாசம் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் சாரி. நல்ல ஒரு பால் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க மகேஷ். 6 இல்லாம போட்டுட்டு இருக்காரு. ஷாட். இது 1-2. சஞ்சய் இருக்காருங்க ஃபீல்டிங்ல, வாய்ப்பே இல்ல அங்க. நல்ல ஒரு ரன்னிங். அஜய் பேட்டை தூக்கிட்டு போறதை விட அவரை தூக்கிட்டு போறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்க 2 ரன் ஓடி இருக்காரு அஜய். நல்ல ஒரு ஹிட்டர். இல்ல இது பாலாஜி பாடி ஷேவிங். அஜய் சாரி அஜய், ஒரு ஜாலியா பேசுறது இங்க சீரியஸா எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், கிரேட் ஃபீல்டிங் எஃபோர்ட் ரவி கிட்ட இருந்து. ஸோ அவங்க டீம் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 overs ஸ்கோர் 52. ஸோ இங்கிலாந்து டீம் 5 overs 52 ரன்ஸ். நல்லா போட்டிருக்காரு. ஸோ 5 overs 52 ரன்ஸ். நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். அஜய் இப்போ இங்கிலாந்துக்கு 5 ரன் மைனஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். சாரி அஜய். அழகப்பா ஒரு ஸ்டெப் உள்ள போனாலும் மைனஸ் அழகு. அஜய் ஏய் அழகு ஒரு ஸ்டெப் உள்ள போனாலும் 5 ரன் மைனஸ் ஆயிடும். லைன் கிட்ட நிக்கிறீங்க, கொஞ்சம் வெளியே வந்துருங்க. அழகு ஒரு ஸ்டெப் உள்ள போனாலும் 5 ரன் மைனஸ் ஆயிடும். ஸோ மேட்ச் கொஞ்சம் குயிக்கா இருங்க. இந்த பேட் சேஞ்சிங்காக மேட்ச் ஸ்டாப் ஆகக்கூடாது. சஞ்சய் 52. சஞ்சய் நட்சத்திர பந்து வீச்சாளர். இவர் நியூசிலாந்துல இருந்தே வந்த பிளேயருங்க சஞ்சய். ரொம்ப ஒரு காமான ஒரு பிளேயர். சொல்ல போனா அவங்க டீம் கேப்டன் மணிய மாதிரி இவரும் ஒரு காமான ஒரு பிளேயர். நல்ல ஒரு வெல்கம் பண்ணிருக்காங்க. பவுண்டரியோட வெல்கம் பண்ணிருக்காங்க சஞ்சய். கார்த்திக் தனது அணிக்காக ஃபாஸ்ட் ஒரு 6 அடிச்சிருக்காரு. வெல்கம் டு 6. ஒரு நல்ல பவுலரை வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாங்க, டாமினேட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் டாமினேட். கம்பேக் எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இன்னும் இருக்கு ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கு. மீண்டும் ஒரு மிஸ்டேக்கா இல்ல பிஸ்கெட்டா? ஷாட். என்னங்க 2 6ங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52 இருந்தது. 5.4 5.2 64 ஷாட். இது கார்த்திக் ஆயிரக்கணக்கில் இந்த கிரவுண்ட்ல 6 அடிச்சிருக்காரு.
கேட்சா விட்டது மேட்சா இல்ல கேட்சா தெரியலங்க. இங்க இவரு கையில இருந்து எப்படி பால் மிஸ் ஆச்சுன்னு தெரியலங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஆக்சுவலா கேட்ச் டிராப் ஆனாலும் 2 ரன் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பவுமே வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும். 2 ஷாட் அடிச்ச ஒரு பிளேயர் ஒரு கேட்சை மிஸ் பண்றது எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இந்த கேட்ச் அவர் பிடிச்சிருந்தாருன்னா நியூசிலாந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். மிஸ் பண்ணதுனால ரொம்ப டயர்னஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா சஞ்சய் கம்பேக் கொடுப்பாரா? சஞ்சய் ஆன் ஃபயர். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஒரு ரன். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. என்ன ஒரு கேட்சா அவுட். ஆகாஷ் நியூசிலாந்து பிளேயர்ஸ் கிட்ட ஃபீல்டிங்ல மிஸ் ஆகாதுங்க. பட் பவுண்டரிகளை மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. நல்ல ஒரு கேட்ச். கண்டிப்பா அந்த டீமே வந்து எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க எடுத்தது பிக் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு டீமுக்காக? ஸோ த லெஃப்டி திவாகர் உள்ள இறங்குறாரு. ஸோ அவங்க டீமுக்காக ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுவார் நம்புறோம். பப்ளு உள்ள போனீங்கன்னா 5 ரன்ஸ் மைனஸ். பப்ளு லைட்டா பட்டுடுச்சு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. திவா கிறிஸ் கெயில் அந்த மாதிரி ஒரு ஆட்டம். இந்தியன் டீம்ல சிவம் துபே, இங்க இங்கிலாந்துல திவா. ஓகே, நல்ல ஒரு கேட்ச் அங்க பிடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கேட்ச். இந்த ஒரு கேட்ச் தான் அந்த டீமுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டீம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. நெக்ஸ்ட் டீம் கேப்டன் எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஜெர்சி இல்லாம அலோடு கிடையாது டாஸ்க்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். வாட் அ பால். பரவாயில்லைங்க, பவுண்டரிஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு சஞ்சய் தனது டீமுக்கு. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67. ஸ்கோர் ப்ளீஸ். 67. 67 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. 67. நேற்று இரவு ஒரு ஃபெட்லைட் மேட்ச் நடந்துச்சுங்க. கேப்டன் கோபி தலைமையிலையும் கௌசிக் தலைமையிலும் நேற்று நைட்டு ஒரு ஃபெட்லைட் மேட்ச் நடந்துச்சு. நியூசிலாந்து ஆஸ்திரேலியா. இன்னைக்கு நாள்ல பாலாஜிக்காக ஒரு பாட்டு. ஸோ நல்ல ஒரு பந்து வச்சு
இருக்காருங்க, நகர்ந்து வந்து பிடிச்சா மேட்ச். என்ன கேட்சுங்க அங்க. லிட்டில் பிட் சிவா, லிட்டில் பிட் சிவா அவரை எதுவுமே பண்ண முடியாது. லிட்டில் பிட்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவர் இருப்பாரு. ஆனா இந்த மேட்சையே கலக்கிட்டு இருப்பாருங்க சிவா. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவரு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயும் கலக்குவாரு. முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கம்பேக் வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல விட்டா 80 or 90 ஸ்கோர் போயிடும். இந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ விக்கெட் எடுத்தாகணும்ட்டு கேட்ச் பிடிச்ச சிவாவுக்கு வாழ்த்துக்கள், கேட்சை விட்ட போண்டுக்கு வாழ்த்துக்கள். So the next match between South Africa versus கிருஷ்ணா, West Indies. கிருஷ் ஆன் தி பிளேஸ். இந்த மேட்ச்ல கிருஷ் வந்திருக்காரு. கிருஷ்ணா great shot. வந்த ஃபாஸ்ட் பால். நல்ல ஒரு ட்ரைங்க. சொடுகுடு 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 சொடுகுடு. அங்க ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஃபீல்டிங்ல. நியூசிலாந்து பிளேயர்ஸ் கிட்ட சின்ன தடுமாற்றம். மீண்டும் கேட்ச் பிடிக்கிறேன்ட்டு அந்த தீச்சட்டியை கையில் எடுத்திருந்தாரு. இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், அவர் தீச்சட்டியை கையில் எடுத்திருந்தாரு, பாலை பிடிக்கல. டிவோக்கு ஃபீல் செட் நியூவா இருக்குங்க. ரவி நடுவில் போட்டிருக்காங்க. மூட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு அடி. அவரு தலை குனிஞ்சு அடிச்ச ஷாட், அவங்க டீமே தலை நிமிந்து இருக்கு இங்க பவுண்டரியில. நல்ல ஒரு ஷாட். என்ன ஒரு பிளேயர்ஸ் அவங்க டீம்ல கத்துட்டு இருக்காங்க. காத்து காத்து வீசுது, உன் பக்கம் வீசுதுன்னு அதை கணிச்சு அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட். இவர் பிரைம் பவுலர், பிரைம் பேட்ஸ்மேன். இந்தியா டீம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்பெஷல் மேட்ச் இருக்கு நமக்கு. சீக்கிரம் வந்துடுங்க. நேற்று இரவு நடந்து முடிந்த நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா மீண்டும் அதே ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஷாட். 1-2 முட்டி போட்டு ஆடி ஆடி முட்டி தேஞ்சு போச்சு, தேய்ச்சிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஒரு யார்க்கர், நல்ல ஒரு யாக்கரை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணியிருக்காங்க அந்த டீம். 7 ஓவர் ஸ்கோர் 77. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 77. ஸோ சீசன் 8க்காக நமக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது எல்லா வருஷமும் கண்டினியூ ஆகணும். வெல்கம் பேக். TPL Season 8 sponsors by SMK, Snipes, Wins, Sachin Sports, Faira, Ding Dong, Plugin, SS, Hyderabad. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வருஷம் ஸ்பான்சர்ஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் இயர் ஸ்பான்சர்ஸ் இவங்களே பண்ணுவாங்க. இவங்க கூட இன்னும் நம்ம கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. லெஃப்ட் 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 2 லெஃப்ட் இருக்காங்க கண்டிப்பா.
தூக்கி வச்சிருக்காருங்க போண்டுங்க, நாட் மிஸ்ஸிங். அங்க என்ன ஒரு த்ரோ, கரெக்டான ஒரு த்ரோ, நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. ஃபயரா இருக்காங்க, முக்கியமான ஒரு ஓவர். ஏன்னா இந்த டீமோட ஸ்கோர்ஸ் இப்போ பில் பண்ண போறாங்க. அதனால என்ன 2 பேரும் பிக் ஹிட்டர், அடிச்சா கிரவுண்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். மீண்டும் தூக்கி வச்சிருக்காங்க, கேப்ப பார்த்து ஆடுறோம். நல்ல ஒரு ஷாட் ஆக்சுவலா ஜெய்சன் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இவரு அடிச்ச 6க்கு இங்க 6 பிளேயர்ஸ் லைக் பண்ணிருக்காங்க. நல்ல ஷாட் இது, லோலி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஜெய்சன் கிட்ட இருந்து. நல்ல ஷாட், சுத்தி விட்டாருங்க. சுத்தினாரு, விட்டுட்டாரு. கார்த்திக் ஃபுல் எனர்ஜியை இங்கே காட்டிட்டு இருக்காருங்க. கார்த்திக் களத்திலையும் காட்டினாரு, களத்துக்கு வெளியிலும் காட்டிட்டு இருக்காரு. நேற்று இரவு நடந்து முடிந்த ஆட்டத்தில் நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இரவில் ஆந்தை மாதிரி கண்முழித்து விளையாடிய கோபி தனது அணியை வெற்றிக்கு வழிவகுத்தார். ரைட், நல்ல ஒரு கணிச்சு போட்டிருக்காரு. இந்த பிளேயர்ஸ் எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளேயர். அடிச்சிருக்காருங்க, 1 கேட்ச் எடுத்திருக்காருங்க. விக்கெட் அவுட், டைரக்ட் த்ரோ, ஓடி விக்கெட் இழந்திருக்காங்க. அது முக்கியமான விக்கெட், புள்ளி வச்சு எடுத்திருக்காங்க இந்த ஒரு பிளேயரை. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா. கேப்டன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. டாஸ்க் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் இருக்கா போல, சவுத் ஆப்பிரிக்கா டீம் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க, இல்ல டீம் டிஸ்குவாலிஃபை. ஸ்ட்ரைட்டா டீம் டிஸ்குவாலிஃபை. டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் நெதர்லாந்து உள்ள போயிடும். ஆஸ்திரேலியா தி கேம் சேஞ்சர் பாஷா வந்திருக்காருங்க. So the final ball for the first innings. The last ball. Dot. அது சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முடிவில் அணியினரை கணக்கு போட்டு இருக்கும். இமான் கணக்கு புள்ளி இமான். 8 over score 85. Target 86. So 85 அடிச்சிருக்கீங்க. ஸ்கோர்ஸ் கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸ்கோர்ஸ் இன்னும் தெளிவாக சொல்லலை. வெயிட் பண்ணுங்க 2 minutes. பட் நீங்கள் ஃபீல்டிங் நிற்கலாம். ஸ்கோர்ஸ் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் அருள்நிதி எல்லா வருஷமும் எங்களுக்கான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. எல்லா வருஷமும் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு. பட் இந்த ஆட்டத்தை நேரில் கண்டுகளிக்கவும் வருவார். நியூ பால் ஒன்று கொடுங்க. நியூ பால். அவரோட அன்பும் ஆதரவும் இங்க இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவர் கண்டிப்பா கூட இருப்பாரு, ஆறுதலா இருப்பாரு, எல்லாமே செய்வாரு.
நியூ பால் ஒன்று கொடுங்க. டார்கெட் ப்ளீஸ். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்ல பார்க்கலாம் ப்ரோ. நீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இமான் டார்கெட். இமான் இருக்காங்க. இமான் 86 87 அடிச்சா வின் நியூசிலாந்து. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு டாஸ்க் போடுறதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஸ்டேஜுக்கு வாங்க. ஃபைனல் கால் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. மணிபாரதி சவுத் ஆப்பிரிக்கா இப்போ வரலன்னா டிஸ்குவாலிஃபை. ஸோ அந்த 2 பாயிண்ட் அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் போயிடும். ஸோ பாயிண்ட் டேபிளில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நெதர்லாண்ட் அடுத்த மேட்ச் ஆடுவாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் மேட்ச் ஆட முடியாது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் போயிடும். ஸோ ஸ்ட்ரைட் அவே நெதர்லாண்ட் நியூசிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி பாரதி. ஹரியா லெஃப்ட்ல பவுலிங் போட்ட ஹரி இப்போ ரைட்ல பேட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ எங்கேருந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாலும் சிவபெருமாள் அண்ட் பிரேம்குமார் ஸ்டேஜுக்கு வரும். எங்க இருந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாலும் லைவ் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும். ஸோ கிரவுண்டுக்கு வந்து லைவாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க நான் ஓப்பனாகவே சொல்லலாம். நியூ பால் ஓ நியூ பால். இன்னும் 2 minutes ப்ளீஸ் வெயிட் 2 minutes. இல்லை அதுதான் வந்து சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ பால் நியூ பால் இருக்கா கம்பேர் இருக்கா? ஓகே ஓகே அது ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு பால் நல்லா இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். மணி இந்த மாதிரி பால் இல்லை ப்ரோ. ஒரு 5 minutes பால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நடுவர்கிட்ட தான் இருக்கு. இல்லை யூஸ்டு பால் ஆடுறதா இருந்தாலும் ஓகே. நேற்று இரவு நடந்து முடிந்த ஆட்டத்தில் அது ஒன்று ஆடணும். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டோம். கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அதுல இரவு நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் யுவராஜ் எங்க எங்க இருக்கீங்க? யுவராஜ் பேக்ல பால் வச்சுட்டு ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். தி ஃபர்ஸ்ட் ஓவர் கார்த்தி இங்கிலாந்துக்காக போட வந்திருக்காரு. ஆட்டக்காரர் யுவராஜ், ஜேசன் ஹோல்டர் யுவராஜ் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல கார்த்தி போட வந்திருக்காரு.
ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது அதிரடியா இருக்கு. நியூசிலாந்து லேண்ட் பண்ணிருக்காங்க. பவுண்டரி லேண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேஜ்க்கு வந்திருங்க ரெண்டு டீம். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். வந்துடுச்சு, பால் வந்துடுச்சு. டாட் டாட் பால். கார்த்தி நல்ல பால் போட்டிருக்காருங்க. வேற லெவல் பால் போட்டிருக்காரு கார்த்தி. ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆக்சுவலா நல்ல ஒரு ஃபீல்டிங் பாஷா ஆகிட்டு வந்து நல்ல ஒரு பவுண்டரி ஸ்டாப்பு. 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு அவங்க டீமுக்காக. அம்பையர் இது எத்தனை ரன்னு? 2 ரன். நன்றி நடுவரே. அருமையான பந்து, வேற லெவல் பால் இது. கார்த்தி வேற லெவல் பால் போட்டுட்டு இருக்காரு. சஞ்சயும் வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. 2 டீமும் சலிச்சவங்க கிடையாது. நல்ல ஒரு அடி, பவுண்டரிக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங், 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்க் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். 1 over score 8, no loss. இதோ அடுத்த ஓவரை வீச பபுலு வந்திருக்காரு. இவர் ஒரு யங்ஸ்டர், நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஃபீல்டர். ஸோ இவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். வேற லெவலில் பவுலிங் போடுவார். பட் பேட்டிங்லேயும் சலிச்சவங்க கிடையாது. அங்கே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மணி இருக்காரு, ரெய்னா மணி. So the next match task between நல்ல ஷாட் மணிக்கிட்ட இருந்து ஒரு ரீகட் பண்ணி ஆடி இருக்காரு. நல்ல ஒரு ரன்னு, ஆக்சுவலா சிங்கிள். ஸோ டாஸ்க் யுவராஜ் வெங்கி டாஸ் வந்துரு, டாஸ் போட்டுலாம் வாங்க. ஸோ டாஸ் போட்டுருங்க. ஏதோ யோசிச்சிருக்காங்க பவுலு கிட்ட, அதான் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. மஞ்சானா ஏதோ வந்து ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காரு. நல்ல கேப்டன்ஷிப், நல்ல டீம் ஒர்க். நல்ல ஒரு அருமையான பந்துங்க இது.
ஸோ வேற லெவல் பால் இது, அருமையா பொட்டி நாயகன் மஞ்சா. டாஸ் வான் பை வெஸ்ட் இண்டீஸ். டிசிஷன் கொஞ்சம் சொல்றீங்க. 2 minutes டைமு. 8:46 48க்கு சொல்லிடணும். கிரேட் ஷாட், நல்ல ஒரு அடி. 6ஆக வாய்ப்பு 6. ஸ்ட்ரைட்டா 6 தாங்க. சஞ்சய் நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர் டீமுக்காக. கமான் இங்கிலாந்து, கிவ் அப் பண்ணக்கூடாது. கமான். எங்கள் பெட்டி நாயகன் மஞ்சா ப்ரோ, மஞ்சா ப்ரோ, மஞ்சா ப்ரோ. நல்ல ஷாட் சஞ்சய். பவுண்டரி, அகைன் பவுண்டரி. தனது அணிக்காக களத்தில் கலக்கிட்டு இருக்காருங்க சஞ்சய். சஞ்சய் மற்றும் மணி பாரதி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போ அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து பிளேயர் 2 பேர் வந்திருக்காங்க. பிரேம்குமார். மேட்சை கொஞ்சம் கிளிக்காக நடத்த மாதிரி இருக்கிறோம் நடுவர் ரவி அவர்களே. டிசிஷன், வெஸ்ட் இண்டீஸ் டிசிஷன். 4 பேர் கொண்ட குழு மீட்டிங் போயிட்டு இருக்கு. Scored 24 runs. So purely batting team dominate பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேவ. வெஸ்ட் இண்டீஸ். ஸோ டீம் டிஸ்கஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிஞ்ச உடனே டீம் டிஸ்கஷன். அம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சை எவ்வளோ குயிக்காக கண்டினியூ பண்ணுவோம் கண்டினியூ பண்ணுங்க. 2 ஓவர் டீம் டிஸ்கஷன்றது அவாய்ட் பண்ணணும். ஸோ 4 ஓவர்ஸில் உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கு. 2 ஓவர்ஸில் பிரேக் கிடையாது. ஸோ 3rd ஓவர் திவாகர் போட வந்திருக்காரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டிசிஷன் சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டிசிஷன் சொல்லிடுங்க. சூஸ் டு பேட்டா. Score 24. வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் என்ன டிசிஷன் சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கா? ஸோ கொஞ்சம் குயிக்காக மேட்சை கண்டினியூ பண்ணுங்க. நியூசிலாந்துக்கு 5 ரன் மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ 5 ரன் மைனஸ் ஆகும். ஸோ மேட்ச் கொஞ்சம் குயிக்காக கண்டினியூ பண்ணுங்க அம்பையர்ஸ். டிசிஷன் வெஸ்ட் இண்டீஸ் டிசிஷன் என்ன? வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டிசிஷன் பேட்டிங்கா?
நல்ல ஒரு ஆட்டம், ஒரு ரன் ஓட்டம். அஜய் கிட்ட வந்தாலே ஒரு ரன் தான். ஸோ மணிபாரதி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. நல்ல ஒரு பிளே, சிங்கிள். ஸோ பால் டு பால் ஆடிட்டே இருக்காங்க, ரொட்டேட் பண்றாங்க. ஸோ bowling டீம் ஸ்ட்ரைக் பண்ண அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள யார் ஓடுறது? ஃபுல் டாஸ். ரெண்டு கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. கிரேட் ரன்னிங் 2 ரன். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். சஞ்சய் அண்ட் மணிபாரதி. ஸோ 3 பாலுமே பேக் டு பேக் ரன்ஸ், டாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. வைட். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பந்து வச்சு டாட். அஜய் அவங்க டீமுக்காக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டிசிஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்ன டிசிஷன் கொஞ்சம் சொல்றீங்க? பேட்டிங்கா? ஓகே, பேட்டிங்கா? அகைன் 2 ரன் ஓடுறாங்க. நல்ல ஒரு ரன் அவுட் சான்ஸ். ஆக்சுவலா ரன் அவுட் மிஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு த்ரோ. வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு பால், சிங்கிள் மட்டும். 32 3 overs score 32, no loss. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டிசிஷன் கொஞ்சம் சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் வெங்கி பேச ஆரம்பிச்சு பேசிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் குயிக்கா மேட்ச் நடத்துங்க அம்பையர்ஸ். இந்த 4th ஓவர் கொஞ்சம் குயிக்கா போடுங்க. இப்போ உங்களுக்கு பிரேக் கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா எதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. பேட்டிங் பவுலிங் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. 3வது ஆப்ஷன் இருந்தா வேணா வெயிட் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணிருக்காங்க. அஜய் பவுலிங் போடுறதுக்கு வந்திருக்காரா? இல்ல, கார்த்தி. வெஸ்ட் இண்டீஸ் சூஸ் டு பவுல். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங். நைஸ் பால், நல்ல ஒரு டாட்டு, நல்ல ஒரு பந்து வச்சு கார்த்திகிட்ட இருந்து. அகைன் வைடு, ஒரு வைடு.
சிங்கிள், நல்ல ஒரு பால் ஆக்சுவலா, சிங்கிள் மட்டும். கிரேட் ஷாட், சஞ்சய் கிட்ட வந்து கிரேட் ஷாட், நல்ல ஒரு அடி. ஆனா இது அகைன் ஒரு ஷாட், கேட்ச் ஆக வாய்ப்பு, கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு இந்த வாட்டி. சஞ்சய் விக்கெட்டை விடுறாரு. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் விக்கெட், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக் வராரு. சஞ்சய்க்கு வாழ்த்துக்கள். உங்கள் டீமுக்காக ஸ்கோர் நிறைய அடித்து கொடுத்துருக்காரு. விழா குழுவின் சார்பாக சஞ்சய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சஞ்சய் 31 ரன் அடிச்சிருக்காரு, மொத்தம் 31 ரன் ஆடி இருக்காரு சஞ்சய். இதோ அடுத்த மட்டையாளர் தினேஷ். இவரும் ஒரு சிறந்த மட்டையாளருங்க, வேற லெவல் ஆடுவாருங்க. இந்த கிரவுண்டை வந்துட்டு நல்லா தெரியும் அவருக்கு, எப்படி அடிச்சா எப்படி போவோன்றது. ஸோ நெக்ஸ்ட் பால், பவுண்டரி. அந்த முதல் பந்து பவுண்டரி ஆடுறாரு. இப்பதாங்க சொன்னேன் நான், அவர் இந்த கிரவுண்டை நல்லா பரிச்சயம் பண்ணியிருக்காரு, எப்படி அடிச்சா எப்படி பால் போவோன்றது அவருக்கு தெரியும். அழகு, அந்த இடத்துல ஃபீல்டிங் அழகு. நெதர்லாந்து பேட்டிங்ல கலக்கிட்டு இருக்காங்க தினேஷ் ஐயா மற்றும் மணி பாரத். நியூசிலாந்து, ஆக்சுவலா அது நியூசிலாந்து. ஓ நியூசிலாண்டா, சாரிங்க, கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வரதுக்குள்ள டீம் பேரை வந்துட்டேன். நல்ல ஒரு பந்து, டாட். என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம இல்லைங்க, இங்க நெதர்லாண்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க கோபி கிட்ட, அதனால அந்த மைண்ட் செட் அப்படியே போயிடுச்சு. 4 overs பிரேக். இல்ல யாருன்னா ஒருத்தர் போங்க, ஒருத்தர் 2 பேர் போங்க, இவ்வளவு பேர் போகாதீங்க. சரி பண்ணிக்கோங்க பரவாயில்ல. 4 over 42 ரன் அடிச்சா வெற்றி. 42 ஓட்டங்கள் எடுத்து நெவர் கிவ் அப். கொஞ்சம் புஷ் பண்ணி bowling போடுங்க. அஜய்க்கு 2 ஓவர் கொடுக்கலாம், அஜய் போட வைக்கலாம். Four overs score 45. ஒரு 2 minutes break, innings break. நியூசிலாந்து அவங்க கணிச்சு ஆடிட்டு இருக்காங்க, நல்லா தான் விட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் யுவராஜ். இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து செகண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 ஓவர் மீது இருக்கு. விஜய் என்கிற போண்டு பிகிட்டர் அவரு இன்னும் களத்துல இறங்கல. ஓகே, பிரேக் முடிஞ்சிடுச்சு, பிரேக் முடிஞ்சிடுச்சு. இங்க களத்தை இறங்கலாம்.
போண்டு களத்துல இறங்குவாரா? பெட்டி நாயகன் பெட்டி நாயகன் எங்கள் பாப்பா. இப்படிலாம் வந்து நீங்க 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பாட சொல்ல, பட் அவரை எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஓவர் 5th ஓவர் போட வந்திருக்காரு பப்ளு. அஜய் எப்போ பால் போடுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா ஓவர் இல்லையா அஜய்? அன்னை கொடான் தூக்கிக்கிட்டேன். ஓகே, சீரியஸ்னஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பா பப்ளு வந்திருக்காரு தனது அணிக்காக. ஜெகதீஷ் என்கிற பப்ளு 110 km/h ஸ்பீட்ல பால் போடக்கூடியவர். வைட் அம்பர் டிசிஷன் வைட். ஓகே, நடுவர் தீர்ப்பு உறுதியானது வைட். நன்றி நடுவரே. ஓகே, நெக்ஸ்ட் பால். கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க நியூசிலாந்து. இவன் மணி பாரதி அவரோட சீரியஸான பேட்டிங் ஒன்றும் காட்டல. ஐயா தினேஷ் ஐயா ஆடிட்டு இருக்காரு. இந்த லெக் சைடில் இது உட்காந்துட்டு இருக்காங்களா? பவுண்டரி லைன் அது. இங்க இடம் இருக்கு, இங்க பந்தல் போட்டிருக்காங்க. நீங்க இப்படி கூட வந்து உட்காரலாம். பவுண்டரி லைன்ல உட்காந்துட்டு இருக்கவங்க வச்சிருக்காங்க. ஐயா ஷாட் தினேஷ் ஐயா நல்லா ஆடிட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க கூட ஆடுறதுக்கு. நல்ல ஒரு பிளேயர் அவர் சொல்ல போனா பேக் பெயின்ல இருக்காரு, அதனால அவர் ஆடிட்டு இருக்காரு அந்த டீமுக்காக. நல்லா ஆடி இருக்காரு. நல்ல ஒரு கம்பேக். பாஷா ஃபயரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பால் மிஸ்டேக்கான பால் போட்டாலும் அது கண்டிப்பா பவுண்டரி தான் போகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இங்க ஆடிட்டு இருக்காங்க நியூசிலாந்துல. வருண் சக்கரவர்த்தி குட் லைன். நல்ல லைன் அண்ட் லென்த்தை கவர் பண்ணியிருக்காரு கீப்பரோட பேச்சை கேட்டு. பட் நல்லா போட்டிருக்காங்க அங்க. ஃபயர் ஆன் த பவுலர். கவர் திசையில் அடிச்சாருங்க பாஷா. பாஷா 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 நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. பேட்டிங் ஃபீல்டிங் எது கொடுத்தாலுமே அவர் களத்துல கலக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கன். வெஸ்ட் இண்டீஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல ரொம்ப நாளாகவே ஒரு பவுலரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கீப்பிங் கார்த்திக். ஒரு ஷாட் அடிச்சாருங்க, ஆனா அவர் அப்படியே நிக்க வச்சிருக்காரு. பப்ளு நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் இருக்கா? ரவி நடுவர் ரவி அவர்களே லாஸ்ட் பால் ஒரு பால் இருக்குன்னு சொல்றாங்க. கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஒயிட் ஒரு பால், ஒயிட்ல ஒரு பால் இருக்கு. லெட் மீ செக் நவ். ஸ்டேஜ் கிட்ட பாருங்க ரவி. ரவி ஸ்டேஜ் கிட்ட பாருங்க.
பிரதர் யாருன்னா ஒருத்தர் பேசுங்க. ஓவர் 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 ஓவர். ஓவர். நன்றி ஐயா அவர்களே, நன்றி நன்றி கார்த்திக். ஓகே, இங்க சின்ன தடுமாற்றம். ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை இமான் 53 ஓட்டத்தை எடுத்திருக்காங்க. நியூசிலாந்து அவங்களோட லேண்ட் அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து. இமானியை தடுமாற வச்சுட்டீங்களா? கணக்கு புள்ளி இமானியே தெரியலையே. சிவா, இந்தியன் பிளேயர் சிவா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி பாலை இப்படிலாம் அடிக்க முடியுமான்றது இவரை பார்த்தா கத்துக்க முடியும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன் மணி பாரதி மற்றும் தினேஷ் ஐயா. 1000 பவுண்டரிஸ் இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்க பிளேயர்ஸ்ல இவங்களும் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. விஜய் போண்டு எப்ப களத்துல இறங்குவாரு காத்திருக்கிறாங்க அவங்க ஆடியன்ஸ். நேற்று ஒன் மேன் ஷோவை அவங்க டீமுக்கு ஆடி கொடுத்திருக்காரு அவரு. நல்ல ஒரு ஷாட். இங்கிலாந்து ரன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க, அவங்க ரன்னை கம்மி பண்ணியிருக்காங்க. பிடிச்சா கேட்சா மேட்சா யூ மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை அங்க திவா கிட்ட, நல்ல ஒரு ட்ரை. இன்னொரு மைக் யார்கிட்ட இருக்கு? ஒரு மைக் எங்க இருக்கு, இன்னொரு மைக் எங்க இருக்கு? கேட்சாருங்க ஷாட். தினேஷ் ஐயா தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. என்ன நடந்தாலும் பட் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, நல்ல ஒரு பவுண்டரி. அவங்க ரன்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சூடு பிடிச்சிருக்க ஆட்டம். நியூசிலாந்து அண்ட் ஃபயர் கொஞ்சம் அப் டவுன்ல இருந்து கொஞ்சம் அப் ஆயிட்டு இருக்காங்க, நல்லா ஆடிட்டு இருக்காங்க நியூசிலாந்து. தினேஷ் ஐயா மற்றும் மணி பாரதி எல்லாரும் கத்திட்டு இருந்தாலும் அவங்க டீமோட கேப்டன் மட்டும் காமா இருக்காரு. பெல் திஸ் மணி ரித்விக். மீண்டும் தூக்கி அடிச்சாருங்க. ஷாட் ஆஃப் தி மேட்ச், தி கேம் சேஞ்ச் ஆஃப் தி ஓவர். இந்த ஓவர் தான் கேம் சேஞ்ச் பண்ணிருக்காரு. 72 என்ன ஒரு ஷாட். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 72. இன்னும் 12 பந்துல 15 ரன் தான் அடிக்கணும். இது 12 பாலுக்கு 15ன்றது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கிலாண்டும் ரொம்ப டஃப்பான டீம் தான்.
பட் அவங்கள போடுறதுக்கு பிளேயர்ஸும் இருக்காங்க. இன்னும் திவா இருக்காரு, பபு இருக்காரு, கார்த்திக் இருக்காரு, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, இங்க சஞ்சய் சொன்ன பிறகு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். இங்க சஞ்சய்க்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் அவரு. சஞ்சய் 12 பந்துகளில் 15 ஓட்டத்தை எடுத்தால் வெற்றி நியூசிலாந்து. திவா வந்திருக்காருங்க, 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் பந்து போடக்கூடிய ஒரு பிளேயர். தி பிரைம் பவுலர்னு சொல்லலாம் இவரை. ஒரு புயலோட பயங்கரமா bowling போடுவார் பாலாஜி. இது முக்கியமான ஒரு ஓவர். இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளும் மிகவும் முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியை வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், LI ஸ்போர்ட்ஸ். வந்து ஃபர்ஸ்ட் பாலே சைடு விட்டுருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு ஃபீல்ட் செட். கார்த்திக், இங்கிலாந்து கார்த்திக் அங்க ஒரு நல்ல ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு திவா கிட்ட பேசி. இந்த போட்டியை வந்து நீங்க LI ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. அதோட லிங்க்கும் நாங்கள் குரூப்ல அமைச்சிருக்கோம். நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்டஸை பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்து கூட நீங்க அதை பார்க்கலாம். இந்த போட்டியை வந்து உலகமெங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ரைட். நீங்க சாதாரணமா இந்த ஒரு ஒயரை கணிச்சிட முடியாது. ஆஹா, என்ன ஒரு பாலுங்க இது. பிரஷர் பண்றாங்க, ரெண்டு பேருமே பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் திக் 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 திக். கேம் கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார். நல்ல ஷாட், நல்லா ஆடி இருக்காருங்க. அவங்க ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். நல்ல பேட்டிங், நல்ல ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு. கம் பேக் ஆஃப் த கேம். வேற லெவல் பேட்ஸ்மேனுங்க தினேஷ். வாழ்த்துக்கள். மிகவும் அருமையாக விளையாடி இருக்காரு தினேஷ். 4-6 ஒரு டீமை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போற அளவுக்கு அவர் வந்துட்டு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மகேஷ், தி மாகி மகேஷ் வந்திருக்காருங்க களத்துல. மகேஷ் 360 பிளேயர், நல்லா ஆடுவாருங்க. திவா அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கலாம். ஷாட், என்ன தடுப்பாட்டம். ஒரு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே தள்ளிட்டு போறாரு. மணிபாரதி மேட்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாருங்க. ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. அந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறது வெறும் அந்த 2 புள்ளிக்கு தான்.
நல்ல பால், நல்ல ஒரு யாக்கர் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து. திவான் நல்லா ஃபயரா போட்டுட்டு இருக்காருங்க. மேட்சை அவங்க பக்கம் திருப்புறாரு. பவுண்டரி இல்லாம போட்டாருன்னா நல்ல ஒரு ஓவர். கடைசி ஓவர்ல இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். ரெண்டு டீம் பிளேயர்ஸும் மட்டும் இல்ல, ஆடியன்ஸும் இங்க ஃபயரா தான் இருக்காங்க. ஆஹா ஆஹா, தெரியுதுங்க பாருங்க, தெரியுது பாருங்க அந்த ஃபயர் ரெண்டு பேர்கிட்டயும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். போட்டாருங்க 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பால நல்லா போட்டிருக்காரு. ஃபுல் டாஸா இருந்தாலும் அதை எடுக்க முடியல. ஓவர் 1. ஆறு பந்துகளில் 11 ஓட்டத்தை எடுத்தார் வெற்றி. யார் இந்த கடைசி ஓவரை, தி கோல்டன் ஓவர், இந்த டீமுக்கு போடக்கூடிய கோல்டன் ஓவர் சொல்லலாம். இது ஒவ்வொரு பந்துமே டைமண்ட் ஈக்குவல் ஆனது. நல்ல ஒரு ஃபயரான மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சை நீங்க லைவ்ல பார்க்கணும்னா LI ஸ்போர்ட்ஸ் நீங்க லைவ்ல பார்க்கலாம். இன்னும் ஒரே பால் தான், 11 ரன் தான். Just 6 ball, 11 runs to win. Who will the match? Let's watch and wait and watch. நல்ல மேட்ச் போயிட்டு இருக்குங்க. விறுவிறுப்பான மேட்ச். எல்லாருக்குமே ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இந்த டீம்ல. ரெண்டு டீமுக்குமே 6 பந்துக்கு 11 ஓட்டத்தை எடுத்தால் வெற்றி. இதோ அடுத்த பந்து வீச்சாளர் அழகப்பா. ஒவ்வொரு பாலுமே டைமண்ட் ஈக்குவல் ஆனது. இப்பதான் சொன்னேன் நானு. இன்னும் 5 பால் இருக்கு. 5 பாலுக்கு 11 ஓட்டத்தை எடுத்தால் வெற்றி. நல்லா போட்டிருக்காருங்க அந்த பால அழகப்பா, யோசிச்சிருக்காரு. ஒன்றா இரண்டா 1. நல்ல நல்ல ஒரு bowling. நல்ல bowling போட்டிருக்காரு. ஃபீல் செட் நல்லாவும் இருக்கு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 பந்துகள் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அழகு நல்லா பண்ணியிருக்காருங்க. இன்னும் 4 பால் தான், 10 ரன் அடிக்கணும். அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். பட் இந்த கிரவுண்ட்ல 2 பாலுக்கு 12 ரன் இருந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இது. 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன் பாலாஜி, ஹிட்டர்ஸ். 2 பேருமே பயங்கர ஹிட்டர்ஸ். பட் பவுலரையும் பாத்தீங்களா, அவர் ஒரு பயங்கரமான பவுலர். 5 விரல் கொண்ட ஒரு கை அது. ஆனா 6 கட்டு போடக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. டிக் 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 டிக். தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஷாட் ஆஃப் தி மேட்ச். 6. இந்த ஒரு பவுண்டரினால அவங்க டீமுக்கு பிரஷர் ரிலீஃப் ஆயிருக்குங்க. ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் போட்ட மாதிரி இருக்கு. இருக்கணும். நடுவரே 6-4 6. நன்றி. இந்த 6 போனதுனால இந்த டீமுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் சொல்லலாம், எனர்ஜி பூஸ்ட் சொல்லலாம். என்ன ஒரு ஆட்டம். வாட் அ ஷாட் தி கேம். பட் வெயிட் பண்ணுங்க பாலாஜி, இன்னும் 3 பால் இருக்கு. ஓகே ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, பார்க்கலாம். நெதர்லாண்டா இங்கிலாண்டா? ஜெய்வோ கமெண்ட்ரியில் இருக்கும்போது அப்படியே இருக்கும். ஆகாஷ் களத்தில் இருக்காரு, சிவா இருக்காரு, சிட்டி செல்லமா பண்ண சிட்டி சொல்லலாம்.
தூக்கி வச்சிருக்காங்க. கேம் ஆஃப் தி ஃபினிஷ் ஷாட்டுங்க இது. நியூசிலாந்து winning. Next match மகேஷ் கிட்ட இருந்து நாங்க சவுத் ஆப்பிரிக்கன் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள். போராடி தோல்வி அந்த இங்கிலாந்து டீம் அவங்களும் நல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நன்றி.